நமது மதிப்பிற்குரிய டாக்டர் சோபா வர்தமானன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயஜினேந்திரா, என்னோட உயரமாக இருக்கு இந்த இது, அதனால் நான் எட்டி எட்டி பார்த்து பேசுகிறேன். அறவாழி அவர்களை கேட்டேன், நீங்கள் இருந்து என்னை கேட்டுட்டு போங்க அப்படின்னு. அவர் நான் போயிண்டே கேட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். இன்னா பிறவி இகந்தோய் நீ, இணையில் இன்பம் உடையோய் நீ, மன்னா உலகம் மறுத்தோய் நீ, வரம்பில் காட்சிக்கு இறையாய் நீ, பொன்னாரிஞ்சி புகழ்வேந்தே பொறியின் வேட்கை கடலழுந்தி, ஒன்னா வினையின் உழல்வேங்கள் உயிப்போம் வண்ண உரையாயே. இது வந்து ஜீவசிந்தாமணியில் வர்ற ஒரு கடவுள் வாழ்த்து, நடுப்புற வர்றது. அதனால் யாரும் இதை பாட மாட்டாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். அவர் அறவாழி சார் போகிறதுக்கு முன்னாடி நான் பாடினது அவர் காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஆசைகள் எனக்கு இருக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன். அவரும் அவையில் எனக்கு வந்து இங்கிலீஷில் நிறைய பேசி பழக்கம், ரொம்ப ஃப்ளோயிங்காக வரும். அது பேப்பரில் பார்க்காமலே படிப்பேன், பேசுவேன். ஆனால் தமிழில் பேசணும்னு சொன்னார் தர்ணேந்திர தாஸ் அவர்கள். அதனால் எனக்கு கொஞ்சம் தடுமாறும். நான் என்ன பேச வேண்டியதை எழுதி வச்சு பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் இங்கே அங்கே இடர்கள் இருந்தால் கொஞ்சம் மன்னிக்கணும். அவையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பெரியோர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இங்குள்ளோர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த சான்றோர் நிறைந்த அவையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த விழா நிர்வாகிகளுக்கு எனது நன்றி. இன்று நாம் கூடியிருக்கும் மிக பெரும் சந்தோஷமான தருணம் முனைவர் ஜீவகன் அவர்களின் ஜீவ சிந்தாமணி நூலின் சொற்பொழிவு நிறைவை கொண்டாடும் விழா. தமிழ் தாத்தா உவேசா தன் சரிதையில் கும்பகோணத்தில் இவ்விழா கோலாகலமாக ஒரு வைபவமாக நடைபெற்றது என்றார். அதாவது விழுக்கம் அப்பாவு நயினார் வந்து அது பேசினப்போ அதை முடியறச்ச அதுக்காக கொஞ்சம் வாசிக்கு மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கணும்னு என்ன மாதிரி குள்ளமாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். அவர் வந்து உவேசா வந்து தன்னுடைய சரிதையில் சொல்லியிருக்கார், கும்பகோணத்தில் அப்பாவி நயினாரோட விழுக்கம் அப்பாவி நயினாருடைய 6 மாத சிவசிந்தாமணி சொற்பொழிவு முடிஞ்சு அன்றைக்கி ஏதோ கல்யாணம் மாதிரி நடந்தது அப்படின்னு. இதை என்னுடைய தாயும் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த நிறைவு நாள் ஒரு வெறும் நிகழ்ச்சி அல்ல, இது தமிழ் இலக்கியத்துக்கு சிந்தாமணியாக திகழும் இக்காப்பியத்தின் செழுமையான பாரம்பரியத்தை கொண்டாடும் நாள். இதனை ஆழமாக ஆராய்ந்து விளக்கிய ஒருவரின் உறுதியான பயணத்துக்கான பாராட்டுக்கள் நிறைக்கும் தருணமாகும். இந்த நூல் படிப்பினால் நம்மில் பலருடைய ஆழ் மனத்தில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம், ஆன்மீக வழியில் செல்ல வைராகியம் ஏற்பட்டு இருக்கலாம். காவிய தலைவன் ஜீவகன் போன்று வழிநட பலர் உறுதியும் கொண்டிருக்கலாம். சில பேருக்கு ஆன்மீக வழியில் நடக்கிறதுக்கு வைராகியமும், சில பேருக்கு வந்து ஜீவன் மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வைராகியமும் வந்திருக்கலாம். மேலும் பலருக்கு சீவ சிந்தாமணி ஒரு வழித்தேடலாகவும் அமைந்திருக்கலாம். இந்த மாபெரும் காப்பியத்தை கேட்பதினால் நல்ல பயன் மட்டும் உண்டாகும் என்றதில் சிறிதளவும் ஐயமில்லை. இன்றைய
இன்றைய விழா தலைவனுக்கு வரும் முன் சிறிது திருத்தக்க தேவரையும் சீவை சிந்தாமணியும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வரலாம் என நினைக்கிறேன். திருத்தக்க தேவர் ஒரு சமணமுனி, அவர் ஒரு சோழ இளவரசனும் கூட. இந்த இவ்விரண்டு நிலைகளின் செயல்பாடுகளில் அவரது காப்பியத்தில் மிளிர்கிறது. அவர் முனிவராகவும் இருந்திருக்கார், சோழ இளவரசனாகவும் இருந்திருக்கார். அவருக்கு இளவரசன்னா எப்படி இருக்கணும்னு தெரியும், முனின்னா எப்படி இருக்கணும்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் அவருடைய காப்பியத்தில் அவர் எழுதியிருக்கார். சோழ இளவரசனானால் இளவயதிலிருந்தே ராஜநீதியையும் போர்க்கலையும் பயின்றவர், யுத்த தர்மங்களும் உக்திகளும் நிறைய தெரிந்தவர், சுகபோகங்கள் கண்டு அனுபவித்துள்ளார். கவிஞராதலால் இயற்கையை ஊமையோடு விவரித்து அதை அறிவியல் நோக்கிலும் கண்டு கழிக்கிறார். சமண முனிவராய், அதிலும் திரமள சங்கத்தின், அதுவும் நந்திகணத்தின், அதிலும் பன்மொழி புலவர்கள் நிறைந்த அருங்கால வயத்தை சேர்ந்தவர். இதில் இந்த சிந்தாமணியில் பல வடமொழி சொற்கள் வருகிறது. இதற்கு சான்று 2400 ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலேருந்து விஜயலக்ஷ்மின்ற ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காங்க. அதையும் நான் படிச்சிருக்கேன். அதனால் திருத்தக்க தேவர் தமிழ் மட்டும் இல்லை, வடமொழியிலும் சிறந்த புலவராக இருந்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு தவமுனி, சீலத்தில் சிறந்தவர். இது எப்படி தெரியறது நமக்கு? மதுரை பாண்டியன் அவையில் அரங்கேற்றம் செய்த போது தீயை சாட்சியாக கொண்டு தனது அறத்தை ஸ்தாபித்தவர். அவருடைய இலக்கிய பெரும் படைப்பில் அவர் பல முதல்களை செய்திருக்கிறார். மெனி ஃபர்ஸ்ட். என்ன முதலாக பண்ணியிருக்காருன்னா, அகத்தியம் தொல்காப்பியம் கூறும் இலக்கணத்தின்படியே 3145 பாடல்களையும் விருத்தப்பாவிலேயே இயற்றினார். தனது காப்பியத்தின் அது ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபஸ்ட் என்ன? காப்பியங்களுக்கு இலம்பகம் என்று பெயர் சூட்டினார். மூணாவது ஃபஸ்ட் என்ன? அவர் பெண்களுக்கான மதிப்பை தனது இலம்பகங்களில் பெயர்களில் வெளிக்கொணர்ந்தார். 13 இலம்பகத்தில் 8 இலம்பகங்களுக்கு அவருடைய ஜீவனுடைய மனைவிகளின் பெயர். ஆனால் அதை வெறும் காந்தவர்தத்தை இலம்பகம், விமலை இலம்பகம், கனகமாலை இலம்பகம் சொல்லலை. விமலையார், காந்தர்வதத்தையார், குணமாலையார் அப்படின்ட்டு அந்த யார் சேர்த்து பெண்மைக்கு பெருமை சேர்த்தவர் அவர். அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் வர்றது இதனாலேயே பெண்கள் கிட்ட. ஜீவ சிந்தாமணி is the greatest existing Tamil literature movement. It is the Iliad and Odyssey of the Tamil language and is one of the greatest epics of the world. அப்படின்னு நம்ம ஊரில் யாரும் சொல்லலை, டாக்டர் ரெவரண்ட் ஜியு போப்ன்றவர் சொல்லியிருக்கார். அவர் இதை ஜீவ சிந்தாமணியை காமநூல், மணநூல், அறிவியல் நூல் என்னவெல்லாம் கருதப்படும். இந்த மாபெரும் காப்பியத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று எல்லா பொருளும் சொல் அழகுடனும் பொருள் அழகுடனும் அழகாக கதையாக கூறியிருக்கிறார் நமது சமண புலவர் திருத்தக்க தேவர். இந்த 3145 பாடல்களையும் நான் 3-4 தடவை படிச்சிருக்கேன். ஸ்ரீசந்திரன் அவருடைய புஸ்தகத்திலேருந்து, சைவ சித்தாந்த கமெண்ட்ரியிலேருந்து, அப்புறம் உவேசா எழுதிய நச்சினார் இனியர் உரையிலேருந்து, இது அப்புறம் எனக்கு ஜீவன் சாரே ஒரு கமெண்ட்ரி கொடுத்தாரு, அதையும் படிச்சிருக்கேன். அவருடைய தீசிஸையும் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் படிக்கிறச்ச ஒரு புது புது கோணங்கள், பெர்ஸ்பெக்டிவ் வர்றது. முதல்ல படிக்கிறச்ச ஒரு கதை மாதிரி படித்தேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அழகு, அந்த நாட்டுடைய அழகு அதெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த கதையுடைய ஆழமான மீனிங் தெரிய வந்தது. அப்புறம் சீவ சிந்தாமணியை கடைசியாக நான் படிக்கிறச்ச எனக்கு தோணியது என்னென்னா, முதல் இருந்தே ஆன்மீகம், தர்ம நீதிகள், வாழ்க்கை நடைமுறைகள் இதெல்லாம் நிறைஞ்ச பிரதமானு யோக காப்பியமாக எனக்கு தோணித்து. இதில்
காதல் உண்டு, ஊடல் உண்டு, நட்பு உண்டு, பகைமை உண்டு, சமுதாயத்தை சீர்திருத்தும் நல்வழி உண்டு, அரச நீதி, போர் தர்மம், பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் மரபுகள் அனைத்தும் உண்டு. தர்ம சிந்தனையும் அறிவுரையும் உண்டு. மனம் கழிக்கும் விளையாடல்கள் பல பல உண்டு. நீர் விளையாடு, மற்ற விளையாட்டு, பந்து விளையாடுறது எல்லாமே உண்டு. இதில் பேயாட்டமும் உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் சிகரமாக மோட்சத்துக்கு செல்லும் வழியும் கூறப்பட்டுள்ளது உண்டு. என் தாய் தமிழனை ஈன்றெடுத்த மாணிக்கம், நந்தா மணிவிளக்கு நாளத்துக்கு சிந்தாமணியனும் காவியமே, மண்ணு புலவர் அணியென்று போற்றும் அழகு அப்படின்னு யோகி சுத்தானந்த பாரதியார், அவர் ஒரு சனாதன தர்மி, அவர் இதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார். தண்டி அலங்காரம் சீவசிந்தாமணி சீவசிந்தாமணியை காப்பியம் எழுதுறதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லியிருக்கு. அதாவது பெஞ்ச் மார்க்னா இந்த ஸ்டாண்டர்ட், இது மாதிரி தான் இருக்கணும் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வரையில்லாத அமிழ்தத்தை அகப்பையாக நான் யூடியூப்பில் தான் கேட்டேன். அதில் நம்பர் 32ன்னு வந்திருந்தது. நீங்கள்லாம் ஜீவன் சார் 32ஆ 27ஆ? யூடியூப்பில் 32 எபிசோட்ஸ்ன்னு வந்திருந்தது. 32. சரி, நான் கடைசியாக கேட்டேன் 32 பதிவு. அதனால் இந்த 32 பதிவுகளாக இந்த வரையில்லாத அமிழ்தத்தை அகப்பையாக முனைவர் ஜீவகன் அவர்கள் நமக்கெல்லாம் மோந்து தாராளமாக பருகி ரசிக்க தந்துள்ளார். கவிஞர், எழுத்தாளர், கல்வியாளர், இலக்கிய பேச்சாளர், பாடகர் என்றெல்லாம் பல தொப்பிகளை அணிந்தவர் ஜீவன் அவர்கள். ஜீவ சிந்தாமணியை இத்தனை மாதங்களாக சிறிதும் சுவை குன்றாமல் விளக்கிய பெருமைக்கான முக்கிய காரணம் முனைவர் ஜீவகனின் பேஷன் ஃபார் த டெக்ஸ்ட். அவர் அதை தன்னுடைய உயிராக நினச்சி அது ஒரு அப்சஷனாக வச்சுருந்திருக்கார். அவருடைய ஆர்வமும் ஆராய்ச்சியும் ஆழமான உள்ளார்ந்த பார்வையும் திருத்தக்க தேவரின் அழிவில்லா காப்பியத்தின் மீது இருந்த தீராத பற்றும் தான் அவரை தேவரின் ஒவ்வொரு சொல்லையும் சுவைத்து ரசித்து நம்முடன் பகிர இயக்கியது என்று நான் சொல்வேன். கரெக்டா? நடுநடுவே சினிமா பாட்டுக்களை பாடி தேவருடன் கண்ணதாசனையும் வாலியையும் வைரமுத்துவையும் மோத விடுவார். இதுவும் அவருக்கே ஆன லட்சணம். இந்த 7 மாத பயணத்தில் மிகவும் பயன்பட்டவருள் முதல் இடம் நான் வகிக்கிறேன். எனது இலக்கிய ஆன்மீக பார்வை விசாலமாக மாற நிமித்தமான முனைவர் ப. ஜீவகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இவரது தமிழ் இலக்கிய சேவையும் சமண ஆன்மீக சேவையும் மேன்மேலும் தொடர எனது வாழ்த்துக்கள். அவரது ஆராய்ச்சி மேலும் தொடர்ந்து தமிழுக்கும் சமணத்துக்கும் வளமை அளிக்க வேண்டி விழைகிறேன். ஸோ இப்போ அவருக்கு செந்தாமணி செம்மலுக்கு ஒரு ஜே போடுங்க, ஒரு ஓ போடுங்க. கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரமேஷ் ஞானதாஸ், தர்ணேந்திரதாஸ் மற்றும் அவர்களின் குழுவுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கும் தொடர்ந்து ஆதரித்ததற்கும் சிரம் தாழ்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜீவ சிந்தாமணியை என் ஆயுள் காலத்தில் சொல்லி கேட்க வேண்டும் என்று நான் பெரிய அவா வைத்திருந்தேன், பல பேரை கேட்டிருந்தேன். ஆனால் அந்த அவாவை இவர்கள் நிறைவேற்றி நம்மையெல்லாம் இந்த அமிர்த சாகரத்தில் மூழ்க வைத்து உபகாரம் செய்த இவர்களுக்கு என் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் உரையில் இலக்கண பிழை, உச்சரிப்பு பிழை இருந்திருக்கும். ஆகையால் மன்னித்து அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.